தமிழகத்தில் வந்து தனியார் பள்ளி, அதாவது அரசு பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களை காட்டிலும் தனியார் பள்ளிகளுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு. கடந்த 4 வருடத்துக்கு முன்பு 43% இருந்த இந்த அரசு பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை 7% இப்போ குறைஞ்சிருக்கு. ஆனால் இங்கே தமிழகத்தில் வந்து பெரிய கல்வியில் புரட்சி போடுறோன்ற மாதிரி அரசு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கல்வியில் வந்து சீர்திருத்தங்கள் பண்ண வேண்டும், இல்லை மாணவர்களுக்கு வந்து வசதிகளை பெருக்கி கொடுக்க வேண்டும், நான் வந்து சிறந்த கல்வி கொடுக்குறேன் அப்படின்னு வெறும் பேச்சில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்னைக்கு அன்பில் மகேஷ் அவர்கள் குடும்ப நண்பரை போட்டாங்களோ ஆரம்பத்தில் ஏதோ நடைபெறுவது போல ஒரு தோற்றம் இருந்தது. அதற்கு பின்பு அவர் செய்த செயல்கள் அனைத்தும் சொதப்பலில் தான் பிடித்தது. சரிங்களா? அவருடைய செயல்பாடுகள், எடுக்கக்கூடிய முடிவுகள் திறம்பட செயலாற்ற முடியாமல் தோல்வியில் முடிந்ததன் காரணமாக நிர்வாகம் தரம் கெட்டு போய் இந்த நிலைக்கு ஆளாகி இருக்கிறது. ஆனால் பெருமை பீத்திட்டு பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க. ஆனால் அதாவது ஆரம்பத்தில் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர் பேசியது, செயல்பட்டது, நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் அதிகப்படியாக வந்திருக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஃபெயிலியர் ஆகிட்டே வந்துட்டே இருக்காரு. அவரோட ஸ்கீம்ஸு, அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. கடந்த 3 வருடங்களில் பார்த்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் சம்பந்தமான எந்த விதமான நிகழ்வுகளும் பத்திரிகையிலோ தொலைக்காட்சியிலோ வருவது இல்லை.